திருவள்ளூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. 14 நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட நபரின் புகைப்படமானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த 12ஆம் தேதி அன்று 8 வயது சிறுமி பள்ளி முடிந்து தனது பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த சிறுமியை மர்ம நபர் ஒருவர் தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர் மீது ஆரம்பாக்கம் காவல்துறையினர் போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 6 டிஎஸ்பிகள் தலைமையிலான 15க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழக, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் தேடி வந்தனர். 13 நாட்களுக்கு மேலாகியும் போலீசார் குற்றவாளியை கைது செய்யாமல் திணறி வந்ததால் இதற்கு பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கண்டனங்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் 13 நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்து கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு வந்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்கே கைது செய்யப்பட்ட நபரிடம் நேரடியாக விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையில் அந்த நபர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த நபர் என்பதும் அந்த நபரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காட்டி உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும், குறிப்பாக சிசிடிவி புகைப்படத்துடன் இந்த நபர் ஒத்துப்போவதாகவும், முழுமையான விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார் என ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விடிய குற்றவாளியிடம் கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து 12 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து குற்றம் நடைபெற்ற ஆரம்பாக்கம் மாந்தோப்புக்கு அழைத்து சென்று குற்றவாளியிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க காவல்துறை திட்டமிட்டிருப்பதாகவும், அதன் பிறகு குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது குற்றவாளியின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.